முதல்ல அவர் வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு தான் கதை சொன்னார். ஜெயலலிதா அம்மையாரும் முத்துராமன் சாரும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஒரு படம் இருந்துச்சு. அந்த கதை தான் முதல்ல ஓகே பண்ணி கேஆர்ஜி தயாரிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸ்டுடியோக்குள் மட்டுமே இருந்த படப்பிடிப்பு தளத்தை வெகுஜன மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து யார் வேணால் நடிகர் ஆகலாம், நிறம் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அழகாக வசனம் பேசணும், நிறைய படங்கள் நடிச்சிருக்கணும், அந்த ஸ்லாங்கு தெரியணுன்ற அந்த கட்டமைப்பெல்லாம் உடைத்து ஒரு சாமானியன நடிகர் ஆக்குற பெருமை வந்து பாரதிராஜா சார் தான் சேரும். இப்போ நீங்கள் போயிட்டீங்க, மேக்கப் போட்டுட்டீங்க, உங்கள் ஷார்ட் முடிஞ்சிருச்சு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படி சும்மா காலால் இப்படி நடந்து போவீங்க. அதையும் வச்சு எடுப்பார். ஏ ராசாத்தி ரோசா பூ வா வா, இவ்வளோதான் அந்த பாட்டு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த லவுட் ஸ்பீக்கர் ஒன்று வச்சுருப்பாங்க கையில், அவங்க க்ளோஸ்அப் ஷாட்டு, ஒரு ஒயிட் ஷாட்டு, 4 தேவதைகளை ஆட விடுவாங்க, தண்ணி பாட்டு போகும், தண்ணியில் வருவாங்க, இது வருவாங்க, அவ்வளோதான். இந்த பாட்டு இன்றைக்கி வரையும் நிற்கிது. நம்மக்கிட்ட அந்த இடத்துல என்ன கிடைக்குதோ அதில் தி பெஸ்ட்டு கொடுத்தது பாரதிராஜா சார் தான். அந்த இடத்துல எனக்கு இவ்வளோ பிரம்மாண்டமான இது வேணும், அது வேணும், அந்த இது வேணும், ப்ரொடியூசரை தூக்கி மிளகா அரைக்கிற வேலை அவர் பண்ணதில்லை. தன்னிடம் பணியாற்றிட அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டரையும் மிகப்பெரிய ஒரு ஹிட் டைரக்டராக மாற்றினவர் பாரதிராஜா சார். எல்லாரையும் செதுக்கியிருக்காரு. சிவாஜி சார் பராசக்தியில் இன்ட்ரடியூஸ் ஆகிறப்ப, நாடகங்களில் பராசக்தி போடுறப்ப சிவாஜி சார் ரோலில் நடித்தவர் அவர். இந்த செய்தி நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு வந்து இவ்வளோ கடந்து வந்து அவருக்கு எங்கே நின்றுச்சுன்னா அந்த பாரதிராஜா உள்ள அந்த வீராசாமி கேரக்டர் தான். இப்படி நம்ம எவ்வளோ சொல்லிக்கிட்டே போகலாம் பாரதிராஜா சாரை பற்றி. அவருடைய இழப்பு தமிழ் திரையுலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு. ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் திரைப்பட தயாரிப்பாளர் வெங்கடேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சார், இன்னைக்கு தமிழ் சினிமாவே மாற்றி அமைத்த இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் நம்ம கூட இல்லை. இவர் பேர் சொன்னாலே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன சார் ஞாபகம் வரும்? அவருடைய இயற்பெயர் சின்னசாமி. அவர் ஒரு படித்தவர், ஒருத்தர் வந்து சினிமாவுக்கு வந்தவர். அது அந்த ஒரு சின்ன கிராமத்தில், அல்லி நகரன்ற ஒரு சின்ன கிராமத்திலிருந்து சென்னைக்கு வந்து திறமை மட்டுமே மூலதனமாக கொண்டு வந்தவர். நடிகர் முரளியோடைய தந்தை புட்டண்ணா கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் மிகப்பெரிய ஒரு இயக்குனர். அவர்கிட்ட தான் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். பெட்ரோல் பங்க்கில் வேலை செஞ்சுருக்காரு. நிறைய பேருக்கு இங்கே தெரியாது. வேலை செஞ்சுக்கிட்டே வருமானத்தை வைத்துக்கொண்டே திரையுலகத்தை ட்ரை பண்ணுறாரு. முதல்ல அவர் வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு தான் கதை சொன்னார். ஜெயலலிதா அம்மையாரும் முத்துராமன் சாரும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஒரு படம் இருந்துச்சு. அந்த கதை தான் முதல்ல ஓகே பண்ணி கேஆர்ஜி தயாரிக்கிற மாதிரி இருந்துச்சு. வீடுன்னு நினைக்கிறது, ஒரு நம்ம வீடு, அது ஒரு சம்திங். அது கடைசியில் அந்த படம் ட்ராப் ஆகி, அதுக்கப்புறம் விநியோகஸ்தராக இருந்த எஸ்ஏ ராஜுகண்ணு தான் அவருக்கு மயில் அப்படின்னு ஒரு கதையை சொன்னோன்னு அந்த கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் 16 வயது நிலைன்னு சொல்லி தன் கதையை அவர் வந்து படமாக்குனார். மிகப்பெரிய லெவலில் ஸ்டுடியோக்குள் மட்டுமே இருந்த படப்பிடிப்பு தளத்தை வெகுஜன மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து யார் வேணால் நடிகர் ஆகலாம், நிறம் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அழகாக வசனம் பேசணும், நிறைய படங்கள் நடிச்சிருக்கணும், அந்த ஸ்லாங்கு தெரியணுன்ற அந்த கட்டமைப்பெல்லாம் உடைத்து ஒரு சாமானியன நடிகர் ஆக்குற பெருமை வந்து பாரதிராஜா சார் தான் சேரும். நீங்கள் 16 வயது நிலை எடுத்தாலும் அவருடைய எல்லா படத்திலும் எடுத்து கிராமத்தில் எடுத்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கிராமமே நடிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் கிழக்கு சீமையில படம் பார்த்தீங்கன்னா தெரியும். விஜயகுமார் பின்னாடி பெரிய பொம்பளை கூட்டம் நிற்கும். ஒரு வயதான பாட்டி கீட்டி எல்லாருமே நிற்பாங்க. எல்லாமே அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு படத்தை காமிச்ச ஒருத்தர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆமாம், அப்படி எடுத்துக்கலாம். அதை விட என்ன சொல்கிறேன்னா, சினிமாவுக்கு என்னென்ன இலக்கணம் வேணுன்ற அது உடைக்கணும்ல. இப்போ சினிமாவுக்குன்னா என்ன வேணும்? அவர் நல்லா டான்ஸ் ஆடணும், நல்ல உயரமாக இருக்கணும், அழகாக இருக்கணும், வசனம் சொன்னால் உடனே கரெக்டாக அதை ஓகே பண்ணணும். ஏன்னா ரிப்பீட் ஷாட் எடுக்க முடியாது. உடனே டைலாக் சொன்னால் ஓகே பண்ணணும், தப்பாக டைலாக் பேசணும்னா மறுபடியும் மற்ற ஆர்டிஸ்ட் நடிக்கணும். இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த கூட சிரமங்கள் தானே. அது இல்லாமல் அவருங்க ஃபிலிம் வந்த டைமில் ஃபிலிம் ரோல் அப்போல்லாம் வந்து எப்படின்னா, இப்போ டிஜிட்டல் மீடியாவில் இப்போ நம்ம எடுக்கிறோம், காட்சி சரியாக வரலன்னா அதை அழிச்சிப்போம், திருப்பி போயிடலாம், நமக்கு எந்த ரெஸ்டமும் கிடையாது. அந்த காலத்தில் ஃபிலிம் ரோலே கிடைக்காது.
ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா எந்த சினிமா நாளைக்கு என்ன ஷூட்டிங் நடக்கிறோமோ அதை வந்து ரிஹர்சல் முதல் நாளே பார்த்துருவாங்க. நாளைக்கு இந்த இடத்துல ஷூட்டு, இந்த ஷாட்டு இந்த மாதிரி வரும், இப்படி வரணும், இவங்களுக்கு கேரக்டர் வரும், இந்த டைலாக்னு சொல்லி டைலாக் பேப்பர்லாம் கொடுத்துருவாங்க. ஏன்னா ரிஹர்சல் பார்த்துட்டிங்கன்னா ஷார்ட்டில் உடனே ஒன் டேக் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிலிம் ரோலில் வந்து மிச்சப்படுத்தலாம். அதனால் சில ஆர்டிஸ்ட்லாம் அதை மீறி நடிக்கலாங்களோ அடிச்சிருவாருலாம் சொல்லுவாங்க. பலாரம் அடிச்சிருவார், ஏன் இது எக்ஸ்பிரஷன் கொடுக்க மாட்டேன்றேன்னு. ரெண்டாவது வந்து என்னென்னா, வெளியூர் போய் ஒரு ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட் நடந்துக்கிற எல்லா விஷயத்தையும் படமாக்குவார். இப்போ நீங்கள் போயிட்டீங்க, மேக்கப் போட்டுட்டீங்க, உங்கள் ஷார்ட் முடிஞ்சிருச்சு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்படி சும்மா காலால் இப்படி நடந்து போவீங்க, அதையும் வச்சு எடுப்பார். எல்லாருக்குலாம் ஆச்சரியம் பண்ணேன், எனக்கு சும்மா ஓரமாக போனாலும் எடுக்கிற. இப்போ கட்டில் எல்லாம் ஷார்ட் முடிஞ்சிச்சு, டயர்டாக இருக்குன்னு சொல்லி கட்டில் ஒரு மாதிரி கையை வச்சு படுத்து தூங்குற மாதிரி நீங்கள் தூங்குவீங்க. ஏன்னா முதல் மரியாதை படத்தில் சிவாஜி சாருக்கு இது நடந்தது அவர் பதிவு பண்ணியிருக்கார். அவன் பாட்டு வேட்டியை தூக்கி நடங்கன்றான் அப்படின்றான். நான் எதுக்கே நடக்கணும், நீங்கள் நடக்குனேன் அப்படின்றான். திடீர்னு போயிட்டு தண்ணி கிட்ட தண்ணி எப்படி பண்ணுனேன் அப்படின்றான். திடீர்னு மரத்தை பார்த்து ஒரு மாதிரி சோகமாக இருங்கன்றான். என்ன பண்ணுறானே தெரில. ஆனால் காட்சி அமைப்பாக படமாக வரப்ப அந்தந்த ஷார்ட்டை அங்கந்த இதில் யூஸ் பண்ண மாண்டேஜை யூஸ் பண்ணுறப்ப உணர்ச்சி பூர்வமாக எல்லாத்தையும் அது வந்து எதுனா இயல்பு. ரெண்டாவது என்னென்னா, அவர்கிட்ட வந்து நான் ரொம்ப ரசித்த ஒரு விஷயம்னா, ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ ஷூட்டிங் வந்து நிறைய படங்களோட ஷூட்டிங் மைசூரில் தான் அவர் எடுத்திருக்காரு. 16 வயதுலாம் மைசூரில் எடுத்த படம் தான். அந்த இடத்துக்கு போயிட்டா அந்த பாட்டில் ஒரு பாட்டு எடுக்கிறாங்கன்னா அந்த பாட்டுக்கு அந்த இடத்துல என்ன இன்க்ரீடியன்ஸ் கிடைக்குதோ அதை வச்சு எடுப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ லண்டன் போகணுன்றான், அமெரிக்கா போனால் ஊரை சுற்றி பார்க்கறதுக்கே போகிறானுங்க. போய் பனிமலையில் கட்டி உருண்டுக்குன்னு, இல்லாட்டி பெரிய ஒரு இதில் மலை மேலே நின்று பாடுற மாதிரிலாம் இருக்குல்ல. சாதாரணமாக இந்த எண்ணூரி தோழன்னு ஒரு படம் வரும். ஏ ராசாத்தி ரோசா பூ வா வா, இவ்வளோதான் அந்த பாட்டு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த லவுட் ஸ்பீக்கர் ஒன்று வச்சுருப்பாங்க கையில். அவங்க க்ளோஸ்அப் ஷாட்டு, ஒரு ஒயிட் ஷாட்டு, 4 தேவதைகளை ஆட விடுவாங்க, தண்ணி பாட்டு போகும், தண்ணியில் வருவாங்க, இது வருவாங்க, அவ்வளோதான். இந்த பாட்டு இன்றைக்கி வரையும் நிற்கிது. ஆத்தி இது வாத்து கூட்டம்னு ஒரு பாட்டு வரும், நாடோடி தென்றல். ஆத்தி இது வாத்து கூட்டம்னு ஒரு பாட்டு வரும், ரஞ்சிதா இன்ட்ரடியூஸ் ஆன படம். ஒரு வாத்தை மேய்ச்சிக்கிட்டு போவாங்க, இவ்வளோதான். 5 நிமிஷம் பாட்டை வாத்தை மேய்ச்சிக்கிட்டே போவாங்க. வாத்தை மேய்ச்சிக்கிட்டே ரஞ்சிதா போவாங்க, ஓன்னுவார். அங்கே நின்று கார்த்திக் சார் கையை காட்டுவார். பார்த்தா இவ ஆளு மட்டோன்னு சொல்லி கை காட்டுவது, சொல்லுறதை கேளு, நீ வேற ஊரை பாரு அப்படின்வார். எப்படின்னா, நம்மக்கிட்ட அந்த இடத்துல என்ன கிடைக்குதோ அதில் தி பெஸ்ட்டு கொடுத்தது பாரதிராஜா சார் தான். அந்த இடத்துல எனக்கு இவ்வளோ பிரம்மாண்டமான இது வேணும், அது வேணும், அந்த இது வேணும், ப்ரொடியூசரை தூக்கி மிளகா அரைக்கிறவெல்லாம் அவர் பண்ணதில்லை. இது ஒரு அவர்கிட்ட இருக்க தனிச்சிறப்பாக நான் பார்த்தது. இன்னும் பாரதிராஜா சார் நான் பார்த்த ஒரு பெரிய விஷயம், பர்சனலாக எனக்கு அவருக்கு நடந்த ஒரு விஷயத்தை கூட நம்ம பகிர்ந்துக்கலாம். நான் பாரதிராஜா சார் முதல் ஜெயலலிதா அம்மையாரும் முத்துராமன் வைத்து போடப்பட்ட அந்த படம் தான் கணிச்சார். அதாவது ஜெயலலிதா அம்மையார் வந்து இப்படி தான் இருப்பாங்கன்னு கணிச்சு அவர்களுக்காக ஒரு படத்தை வடிவமைச்சு தான் அந்த கதையை சொன்னார். நீங்கள் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த படம் நான் நடிக்கல அவங்க. ஆனால் அந்த படம் வந்து ஜெயலலிதாவை அவர் எப்படி கணிச்சாரோ அதே மாதிரி அவங்க வந்தாங்க. அந்த படம் தான் ஏவிஎம் நிறுவனம் வந்து பாரதிராஜா சார் வச்சு டைரக்ட் பண்ண புதுமை பெண்ன்ற படம். ரேவதி அந்த ரோலில் நடிச்சிருப்பாங்க. என்னன்னா சார் வந்து இது இப்படி தான் வரும்னு நினச்சா அதுபடியே கொண்டு வந்துட்டாங்க. இல்லை, ஜெயலலிதா அம்மையார் ரியலாகவே அப்படி வந்துட்டாங்க. அந்த புதுமை பெண் படத்தை நீங்கள் ரேவதி படத்தை பாருங்கள், அந்த கேரக்டர் ஃபுல்லாக ஜெயலலிதா அம்மையார் கேரக்டராக இருக்கும். அப்பயே அவர் கணிச்சிட்டார், இந்த கேரக்டரை வடிவமைக்கிறேன். இப்போ நான் ஒரு படம், நான் ஒரு இயக்குனராக ஒரு படத்தை நான் ஒரு படத்தை நான் வந்து டிசைன் பண்ணுறேன்னா இந்த கேரக்டருக்கு இவங்க தான் சூட் ஆகும்னு என் மைண்டில் ஓடும். இந்த டைலாகை இவங்க சொன்னால் தான் நல்லா இருக்குன்னு ஓடும். அப்போ அவங்க வந்து கணிக்கிறது ஜெயலலிதா அம்மையார் இதில் நடித்தா செம்மையாக இருக்கும். ரியலிஸ்டிக்காக ஏன் நினச்சாங்கன்னா ஜெயலலிதா அம்மையாரோட உண்மையான குணமே அதுதான் அங்கே ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இதை வந்து திரைப்பட நகைச்சுவை நடிகர்களுக்கு உதவி பெறும் விழா ஒன்று நடந்தது சோஷியல் கிளப்பில் டீனரில். நான் அப்போ வந்து சேனலில் ஒர்க் பண்ணிவிட்டு ஆங்கர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஆங்கராகவும் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து பாரதிராஜா சார், எஸ்வி சேர் சார், இன்னும் 2-3 நடிகர்கள்லாம் அதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வரப்போ இந்த விஷயத்தை நான் சொன்னேன். பாரதிராஜா சார் வந்து உட்காந்துருக்கப்போ நான் மேடையில் சொன்னேன், இந்த மாதிரி வந்து முதல்ல ஜெயலலிதா அம்மையாரை புதுமை பெண்ணாக பார்த்து இவங்க வந்து ஒரு ஆளுமையான தலைவர் வருவார்னு கணிச்சவர் பாரதிராஜா சொன்னோன்னா அவர் மேடையிலேருந்து ஏறி வந்து என்னை தட்டிட்டார். ஹவுடினோ அப்படின்னு என்னை தட்டி கொடுத்தார். இது வந்து பர்சனலாக எங்களுக்குள்ளே நடந்த விஷயங்கள். அவருடைய ரெக்கார்டிங்கோடைய அவருடைய ப்ரீவியூ தியேட்டரில் நிறைய படங்கள் நாங்கள் வந்து பிஸ்னஸ்க்கு போய் பார்த்துருக்கோம், அதெல்லாம் பர்சனல். அந்த காலத்தில் பெரிய டைரக்டருக்கு பின்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டர்னா வந்தாங்கன்னா நான் இந்த டைரக்டரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொன்னதே நான் பார்த்ததில்லை. எவ்வளோ பெரிய டைரக்டர்லாம் வந்திருக்காங்க. ஆனால் தன்னிடம் பணியாற்றிட அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டரையும் மிகப்பெரிய ஒரு ஹிட் டைரக்டராக மாற்றினவர் பாரதிராஜா சார்.
எல்லாரையும் செதுக்கியிருக்காரு ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளை விட்டு போயிட்டான், இனிமேல் நமக்கு இவனுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற. இன்றைக்கி நீங்கள் பாக்யராஜ் சார் நீங்கள் எந்த பேட்டியில் கேட்டாலும் என் குருநாதர் தான் சொல்லுவார், பாக்யராஜா சார்னு சொல்ல மாட்டார். என் குருநாதர் இப்படி பண்ணிட்டார், என் குருநாதர் இப்படி பண்ணார் அப்படின்னு. ஏன் அப்படின்னா கல்லை கொடுத்தாலும் நடிக்க வைப்பார் பாக்யராஜா சார். இப்போ புதிய வார்ப்புகள் படத்தில் பாக்யராஜ் சார் ஹீரோவை போடுறாரு. இளையராஜா பார்த்துட்டு கண்ணாடியில் மூஞ்ச பார்க்க மாட்டேன் இவர் ஹீரோவை போடுறேன், கதை மேலே நம்பிக்கை இருக்கணும்னு சொல்லி பாக்யராஜை ஹீரோவை போட்டு பெரிய ஹிட்டு கொடுத்தாரு புதிய வார்ப்புகள். சார், இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது உண்மையான்னு தெரியல, சோஷியல் மீடியாவில் ஒரு தகவலாக வந்தது. விஜய் அவர்களுக்கு அவருடைய அப்பா சார் கிட்ட வாய்ப்பு கேட்கும் பொழுது இல்லை உங்கள் பையனை வச்சு எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதா ஒரு தகவல் அது பேட்டியிலே சொல்லியிருக்காரு, பாக்யராஜா சாரே சொல்லியிருக்காரு. எஸ்ஏசி அவர்கள் நாளைய தீர்ப்பு படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே எஸ்ஏசி என்ன நினச்சாருன்னா, தன்னுடைய மகனான விஜய் சார் அவர்களை பெரிய டைரக்டரோட இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ஒரு கனவு இருந்துச்சு. ஓப்பனாக சொன்னால் கனவு இருந்துச்சு. இன்றைக்கி திரையுலகத்தில் விஜய் சார் பெரிய லெவலாக வந்தார்னா அதற்கு மூல காரணம் முழுக்க எஸ்ஏ சந்திரசேகர் சார் தான். தன்னுடைய சொத்துக்களை விற்று தான் அவர் நாளைய தீர்ப்பு எடுத்தார், தேவா எடுத்தார். அதற்கப்புறம் தான் செந்தூர பாண்டியை எடுத்து அவர் பட்டி தொட்டிலாம் கொண்டு போய் சேர்த்தார். பல நடிகர்களுக்கு போக வேண்டிய வாய்ப்பை எஸ்ஏசியை நேரடியாக பேசி விஜய் சாருக்கு வாங்கி கொடுத்தார். பூவே உனக்காகலாம் முதல்ல நடிக்க இருந்தவர் பிரசாந்த் சார் தான். நிறைய பேருக்கு இங்கே தெரியாது. அதெல்லாம் போய் எஸ்எஸ் சார் பேசி சௌத்ரி சார்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி என் பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொல்லி பண்ணாங்க. அதேமாதிரி காதலுக்கு மரியாதையும் அதே மாதிரி தான். அதெல்லாம் நீங்கள் பூவே உனக்காகவும் காதலுக்கு மரியாதை தான் விஜய் சாரை ஒரு பெரிய ட்ராக்லேருந்து மாற்றி அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவை கொண்டு போய் சேர்த்துச்சு. அன்றைக்கு அவர் அதை ஆசைப்பட்டார், உண்மையில். ஆனால் என்ன அன்ஃபார்ச்சுனேட்டாகனா அந்த கிராமத்து ஓரியன்டாகவே பாக்யராஜா சார் இருந்ததுனால வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு. அதனால தான் அவர் தன்னுடைய மகனை தன்னுடைய இயக்கத்தில் அவரே இன்ட்ரடியூஸ் பண்ணார் தாஜ்மஹாலில். மனோஜ் சார் பெரிய லெவலாக அது மணிரத்னம் வசனம் எழுதணும், நம்ம சந்தோஷ் சிவன் கேமரா, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு பெரிய லெவலாக எடுக்கப்பட்டால். பட் எதிர்பார்த்த லெவலில் அந்த படம் போகலை. ஏன்னா சினிமான்றது நீங்கள் பிரம்மாண்டத்தை நோக்கி நகரதை விட உங்களோட நேரமும் காலமும் கடவுள் அனுகிரகம் தான் சினிமா உங்களுக்கு கை கொடுக்கும். அப்போ நான் பிரமித்த அந்த ஒரு விஷயம் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கவர்கள் நிறைய பேர் வெளியில் இவர் தான் என் குருநாதன் பெருமையாக சொல்லக்கூடிய நிலைக்கு பாக்யராஜா சார் வந்தார். அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கே நடிக்கிற படத்திலே போய் நடித்தார். நீங்கள் பாக்யராஜ் சார் ஒரு படம் எடுத்திருப்பார். என்ன படம்னா தாவணி கனவுன்னு ஒரு படம் எடுத்திருப்பார். அந்த படத்தில் பாக்யராஜ் சார் ஒரு பாட்டு வச்சுருப்பார், ஒரு சீக்வன்சி பாட்டு. என்ன சீக்வன்சி? அதுக்கு இளையராஜா மியூசிக். ஒரு நாயகன் உதயமாகிறான், ஊரார்களின் இதயமாகிறான், இது ஒரு பாட்டு. இப்போ நீங்கள் ஒரு டேரக்டர், அசிஸ்டன்ட் டேரக்டராக டேரக்டர் ஆகிட்டீங்க. போய் பாக்யராஜா சார் மாதிரி ஒரு ஆள்கிட்ட போயிட்டு, சார் நான் ஒரு ஹீரோவாக வந்துட்டேன், நீங்கள் அதை படம் பிடிக்கிற மாதிரி நடிங்கன்னா அவர் எப்படி நடிப்பார்? நடிக்க மாட்டார். இதை போய் இளையராஜிட்ட சொல்கிறார், நான் ஒரு ஹீரோவாகிட்டேன், எனக்கு ஒரு பாட்டு போடுங்க, நான் ஒரு நாயகன் உருவாகிறான், ஊராரின் இதயமாகிறான் பய அப்படின்ட்டு போயிடுவார். சிவாஜி சார்கிட்ட போயிட்டு பேர் நான் ஒரு ஹீரோவாக வந்த மாதிரி ஒரு படம் பண்ணலான் இருக்கேன், நான் தான் ஹீரோ ஆகிட்டேன், நீங்கள் என்னை பாராட்டுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுங்கள். பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறார் பாக்யராஜ் சார்? கிளவராக இளையராஜா சாரும் கன்வின்ஸ் ஆகணும், பாக்யராஜா சாரும் கன்வின்ஸ் ஆகணும், சிவாஜி சாரும் கன்வின்ஸ் ஆகணும். இந்த 3 பேர் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறாரு. அதுதான் தாவணி கனவுகள். ஒரு நித்யா மேடம் நெருங்கிய தோழி அவங்க சிவாஜி இறக்கும் தருவாயில் இருப்பார். நான் சாவுறப்ப நேதாஜியை பார்த்துட்டு தான் இறக்கணும், நீ போய் நேதாஜி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவார் அந்த படத்தில். நீங்கள் அந்த படம் பார்த்துருந்தீங்களா என்னன்னு தெரில எனக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நித்யா போய் கண்ணாடி எடுத்துகிட்டு சிவாஜி சார் மூஞ்சிக்கிட்ட காட்டுவாங்க. அப்போ சிவாஜி சார் கேட்பார், நான் நேதாஜி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர சொன்னால் நீ என்ன கண்ணாடி எடுத்துகிட்டு வரேன்னு. அப்போ நித்யா சொல்லுவாங்க, சார் நேதாஜி நாங்கள் பார்த்ததில்ல, நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் எங்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், நீங்கள் தான் நேதாஜினா நான் நேதாஜின்னு சொல்லிட்டு சிவாஜி இறப்பார். அது அப்படியே மக்கள் மனதில் அப்படியே சப்புன்னு பிடிச்சிக்கும் அந்த விஷயம். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கு ஒரு சீக்வன்ஸை அதில் உருவாக்குவார். ராதிகா மேடம் ஒரு டைலாக் பேசுவார். இந்த ஒரு பொண்ணுக்கு ஒரு சீக்வன்ஸ் அது தனியாக பேசினா நிறைய பேர் அந்த வண்டு உட்காருது, முள்ளுள்ள ரோஜா இருக்கும், அதெல்லாம் போட்டு அடிச்சுட்டு தெளிவாக சொல்லுவார், நீ தாவணி வாங்கணுன்ற. அதுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அவர் பாக்யராஜ் சார் சிவாஜி சாரை கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. பாக்யராஜ் சாராவே பிடிப்பார். இந்த படத்தோடைய ஸ்கிரிப்ட் ரைட்டர் நீ தான், இந்த படத்தோட ஹீரோ நீ தான், இந்த அட்வான்ஸை பிடி. அப்போ தான் இப்போ இது 2 ஆனவனா இளையராஜா கன்வின்ஸ் ஆகிறார். ஒரு நாயகன், இது எவ்வளோ பெரிய கிளவர் பாருங்கள், இது எவ்வளோ பெரிய கிளவர். இது ஸ்கிரிப்ட் கிளவர் தான். இது நிறைய பேருக்கு இங்கே தெரியாது, இதெல்லாம் எப்படி வடிவமைக்கிறான்னு தெரியாது.
ஒரு 3 பெரிய ஜாம்பவான்களை வளர்க்கூட ஒரு நடிகர் இந்த 3 பெரிய ஜாம்பவானுங்களே வாயை விட்டு நீ ஒரு நாயகன் சொல்லி ஒத்துக்கிற வைக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட், அது அவங்களுக்கான போர்ஷனை ஃபில் பண்ணி தர்றாரு. அப்போ பாரதிராஜா சாரே சொல்லுவார், நீ தான்டா அந்த படத்துக்கு ஹீரோ, நீ தான் அந்த படத்தினோட ஸ்கிரிப்ட் ரைட்டர், புடி அட்வான்ஸை புடி அப்படின்னா ராதாவோட வருவார். நாயகன் உருவாகிறான், ஊரார்கள் இதயமாகிறான். இது எதுக்கு இங்கே பதிவு செய்கிறேன்னா, அப்போ அவர் மறுத்துருக்கலாம், நீ என்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தால் உன்னை ஹீரோவை நான் சொல்லணுமான், ஆனால் நடித்து கொடுத்தாரு. இதுதான் அவருடைய பெருந்தன்மை. எந்த ஒரு நடிகர், நான் அவரோட பழகியிருக்கேன், நீங்கள் 100 படம் ஒரு டைரக்டர் பேசினவருக்கும் கொடுக்குற மரியாதை தான் படமே எடுக்காத அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு அந்த மரியாதை கொடுப்பார். எல்லாரும் வந்து சமமாக நடத்துவார். எந்த இடத்துலையும் கோவப்படுறதுனா செட்டு உள்ள ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ரெண்டாவது வந்து அவருடைய காம்பினேஷன் இணைந்த இசையமைப்பாளர்கிட்ட தப்பிக்கவே முடியாதுங்க. தேவேந்திரன் ஒருத்தர் வேதம்புதி பார்த்து, நிறைய பேருக்கு அந்த வேதம்புதி பாட்டு வந்து யாரோ இசையமைச்சர், தேவேந்திரன் ஒரு புதால் அவர், கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா, இதெல்லாம் இளையராஜா நினச்சிருந்துக்கிறாங்க. தேவேந்திரன் அது. ஓகே சார். அவர் யார் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ஒர்க் பண்ணவன்ட்டு தி பெஸ்ட்டு வாங்கிடுவார். ஏஆர் ரஹ்மான்ட்டு கிழக்கு சீமையில் சேர்றார், இளையராஜிட்டேருந்து பிரிஞ்சு கிழக்கு சீமையில் சேர்வார். கத்தாழங்காத்து வழின்னு இன்றைக்கும் போகலாம், அத்தைக்கு பிறந்தவளேன்னு செம்மாயிட்டு, கருத்தம்மா போராலே பொண்ணு தாயின். ஏன் அப்படின்னா யார்கிட்ட அவர் போய் இணையிறாங்களோ அவங்கள்ட்ட தி பெஸ்ட்டை வாங்குகிற திறமை அவர்கிட்ட இருந்தது வந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டு. மனோஜ் கிரேஷன் எடுத்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. நிறைய கிராமத்து படங்களாக கொடுத்துருக்கப்போ ஒரு கிராமத்து டைரக்டர் அப்படின்னு 3வது படத்துலேயே வந்து சிகப்பு ரோஜாக்குன்னு சொல்லி த்ரில் படம் கொடுத்தாரு. அதெல்லாம் பெரிய விஷயம். அதே ஹிந்திலையும் பண்ணாங்க. அப்புறம் டிக் டிக் டிக்னு ஒரு த்ரில் படம் கொடுத்தாரு. டிஃப்ரெண்ட் ஜெர்னியாக அவருடைய படங்கள் இருக்கும். ஆனால் பெரும்பாலான படங்கள் கிராமத்து படங்கள் தான், அதை நம்ம ஒத்துக்கணும். ஆனால் ஜெர்னி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் படமான ஜெர்னி இருக்கும். என்ன அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம நினைக்கிறோன்னா, இன்றைக்கி திரையுலகத்தில் அவர் ஒரு பல்கலைக்கழகம், அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் வந்து பாக்யராஜ் சார் படம், பாக்யராஜா சார் படம் வந்து ஒரு 10 படம் 20 படத்தை ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு சினிமாவை கற்றுக்கலாம். ஷார்ட் எப்படி வைக்கணும், எவ்வளோ கம்மி செலவில் அந்த ஷார்ட்டை மெருகேற்றணும். மைசூரில் ஒரு காட்டில் எடுப்பாங்க, மைசூரில் 16 வயதில் ஒரு காட்டில் எடுப்பாங்க. அந்த காட்டில் என்ன கிடைக்கும்? சாதாரண ஒரு புல்லுக்கடை கிடைக்கும், சாதாரண ஒரு நாற்று நெல் கிடைக்கும். அதை வச்சு ஒரு மஞ்சள் தண்ணி அண்டால் வச்சு மஞ்சள் தெளிச்சி பஞ்சு பெலிச்சின்னு டாரா அப்படியே அது அப்படியே ஒரு பூமாக்களை போவாங்க. ரெண்டாவது வந்து அந்த காலத்துலலாம் வந்து ஒரு உயர்தட்ட மக்கள் தான் இங்கிலீஷ் பேசுவாங்க. பாரதிராஜா சார் தான் அதை உடைச்சார். அது பட்லர் இங்கிலீஷாக இருந்தாலும் அதை உடைச்சார். அது 16 வயதிலே வச்சுருப்பார். கவுண்டமணி சார், ரஜினி சார் அந்த டாக்டராக நடிக்கிறவங்க 16 வயதில் ஒரு சீன் இருக்கும். அங்கேருந்து கமல் சார் வந்துட்டுருப்பார். போய் சப்பானை போய் கூப்பிட்டுவாடா அப்படின்னு சொல்லுவார். கவுண்டமணிகிட்ட சொல்லுவார் ரஜினி சார். உடனே சப்பானை அங்கேருந்து வந்துட்டுருப்பார் கமல் சார். உடனே இவர் சொல்லுவார், டாக்டர் நாட் நெசசரி, ஹீ இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லுவார். உடனே கவுண்டமணி, ஐயா என்ன சொன்னீங்க அப்படின்னு டக்குன்னு ஒரு கலாய்ப்பார். வரான்னு சொல்கிறேன் அப்படின்வார். அந்த இடத்துல அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்கிற சீன் எல்லாமே பட்லர் இங்கிலீஷாக இருக்கும். நாட் நெசசரி அப்படின்ற அந்த மாதிரிலாம் இவரே அந்த மாதிரி பேசுவார். ஏ ஃபிலிம் பை பாரதிராஜா அப்படின்வார். ஏன் அப்படின்னா இங்கிலீஷ் பேசுகிற தயங்குற காலத்தில் அதை உடச்சி தனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்த்தாரு. அது மிகப்பெரிய லெவலில் தைரியம். ரெண்டாவது, கிராமத்தில் எடுக்கணும்னா கிராமத்தை செட்டு போட்டு எடுக்கிறத விட்டுட்டு இந்த கதைக்கு எந்த கிராமம் செட் ஆகும் போய் அந்த கிராமத்தில் உட்காந்துருவாங்க. அலிநகரம் செட் ஆகாம உட்கார், பண்ணையபுரம் செட் ஆகாமல் உட்கார். ஒரு யூனிட் ஃபுல்லாக மைசூரில் முதல் மரியாதையில் மைசூரில் ஃபுல்லாக உட்காந்து பண்ணாங்க. இப்போ அந்த காலத்தில் ரிசர்ச் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்களா? சினிமா ரிசர்ச்ன்றது சொல்கிறத விட அந்த காலத்தில் வந்து டெடிக்கேஷன் இருந்துச்சு. இந்த காலத்தில் டெடிக்கேஷன்ஸ் இல்லை. அந்த காலத்தில் வந்து கதையை வந்து நீங்கள் எங்கே சொல்ல தவறுறீங்களோ பாட்டு மூலம் அந்த கதையை சொல்லிடலாம். ஒரு இடத்துல நீங்கள் கதையை வந்து கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் பாட்டு மூலம் சேர்த்துடலாம். ராசாவே ஒன்று நம்பின்னு ஒரு பாட்டு வரும்ல, ராசாவே ஒன்றை நம்பி இந்த ரோசாப்பு இருக்குதுங்கன்னு ஒரு பாட்டு வரும்ல, அதில் ஒரு பாட்டு வரும், அதில் ஒரு வரி வரும். ஓகே சார். ஊருக்கு உன்னையும் என்னையும் வச்சு ஒரு சன கும்மி அடிக்குது, அடடா எனக்காக அருமை பிறந்தீக, தரும மகராசா தலைய கவுந்தீக, கலங்கம் இல்லைன்னு பாரு அதுக்கு நலான்னு தான் பேரு. அப்புறம் இன்னொன்று வைப்பாங்க, மந்தையில் நின்னாலும் நீ வீரபாண்டி தேரு அப்படின்னா அந்த படத்தின் ஒட்டுமொத்த பதமே அதில் வடிவமைச்சோம். கலங்க 2 பேர் இருந்தாலும் இல்லை நீ நிலா மாதிரி சுத்தமானவன்,
நீ எங்கே போய் நின்னாலும், நீ எந்த போய் நின்னாலும் மந்தையில் நிற்கிற தேர் மாதிரி நீ வந்து அசைக்க முடியாத சக்தியாக இருப்பேன். அது வந்து பாட்டு மூலம் அன்றைக்கிட மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது. இப்போலாம் சொல்லவே முடியல அது. ரெண்டாவது வந்து எந்த இடத்துலையுமே வந்து இவர் சின்ன கேரக்டரு, இவர் பெரிய கேரக்டரு அப்படிலாம் கிடையாது. எல்லா கேரக்டரும் முக்கியத்துவம் கொடுக்கும். நீங்கள் முதல் மரியாதைன்னு ஒரு படம் எடுக்கிறீங்க, ஏன்னா ஒரு படத்தை பற்றி பேசினா 1 மணி நேரம் பேசலாம். அதில் முதல் மரியாதையில் சிவாஜி சார் தான் டாப்பு, ராதா மேடம் நடிச்சிருப்பாங்க, ராதிகா மேடம் தான் ராதா மேடம் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த படத்தில் நின்று எழுதியுமா, ஐயா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்ட்டு வீராசாமி சொல்லுவார். அதுதான் அந்த படத்தில் நின்றுச்சு, காலங்காலமாக நின்றுச்சு. 2 வரி தான் பேசுவார். அவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்னால கையில் துண்டை கட்டிட்டு டைலாகே இருக்காது. சிவாஜி சாரை பார்த்தா வணங்குறது, துண்டை அப்படி வச்சு இப்படியே தான் அவருடைய ஃப்ரீக்வன்சி போகும். கடைசியில் அவருடைய மகளை இறந்துட்டாங்க அப்படின்றப்ப அந்த கோபக்கணலில் சிவாஜி சார்ட்ட வந்து பேசுகிறப்ப அப்போ இளையராஜா அதுக்கு உயிர் விட்டுருப்பார். டங் 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 கூட அங்கே அடிப்பார். அவன் அடிக்கிற சத்தம் எனக்கு கேட்குதுன்னு சிவாஜி சார் சொல்லுவார், ஐயா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்னு. கடைசி வரையும் அவர் வந்து எவ்வளோ அவர் அந்த வீராசாமியாக நடித்தவர் வந்து சிவாஜி சார் பராசக்தியில் இன்ட்ரடியூஸ் ஆகிறப்ப, நாடகங்களில் பராசக்தி போடுறப்ப சிவாஜி சார் ரோலில் நடித்தவர் அவர். இந்த செய்தி நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு வந்து இவ்வளோ கடந்து வந்து அவருக்கு எங்கே நின்றுச்சுன்னா அந்த பாரதிராஜா உள்ள அந்த வீராசாமி கேரக்டர் தான். இப்படி நம்ம எவ்வளோ சொல்லிக்கிட்டே போகலாம் பாரதிராஜா சாரை பற்றி. அவருடைய இழப்பு தமிழ் திரையுலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு. இன்றைக்கி நடிகர் சங்க கட்டணம் கட்டிகிட்டு இருக்காங்க. தயவுசெய்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம். நடிகர் சங்க கட்டிடத்துக்கு பாரதிராஜா சாரை பெயரை வைக்கணும், இல்லை ஒரு அரங்கத்துக்குனாச்சும் வைக்கணும். தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் எதனா புது பில்டிங் கட்டினாவோ இல்லை யாருன்னா கட்டினாலும் அவருக்கு ஒரு அரங்கம் திறக்கணும். இங்கே ஃபிலிம் இன்ஸ்டியூட் இப்போ வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்து நம்ம இதில் இவிபி பின்னாடி வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா ஃபார்ம் பண்ணி ஃபண்ட்லாம் ரைஸ் பண்ணாங்க. அப்படி வந்து எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி மாதிரி எதனா ஒரு ஃபிலிம் சிட்டி எதனா ஒருத்தர் பண்ணாங்கன்னா அதுக்கும் பாரதிராஜா சார் பேர் வைக்கணும். முடிந்தால் அவருக்கு தாகேசா பல்கை விருது மாதிரி எல்லா மாதிரி விருதுகளும் அவருக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பேரில் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் அவருடைய வாழ்க்கையில் சினிமாவை பற்றி அவர் சொன்ன விஷயங்களே ஒரு பாட புத்தகமாக கொண்டு வந்தால் வருகிற தலைமுறையில் ஒரு சாமானியன் திரையுலகத்தில் எப்படி ஜெயிச்சாங்கன்னு அப்படி பார்க்கலாம். பெரிய பெரிய லெவல் உள்ள ஆட்கள், பெரிய பெரிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள் தான் சினிமாவில் இருக்க முடியுன்ற டிசைனை உடைத்து ஒரு சாமானியமாக இருக்கிறவர் ரோட்டில் வரவங்களாம் நடிக்க முடியும். தன்னுடைய கதை மேல் மட்டுமே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொண்டவர் பாரதிராஜா அவருடைய குடும்பத்திற்கு நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிஞ்சுக்கிறோம். தமிழக அரசு வந்து அவருக்கு வந்து அரசு மரியாதை கொடுத்துருக்காங்க. அதனால் தமிழக முதலமைச்சர் விஜய் சாருக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கோம். ஓகே சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, அதுக்கு ரொம்பவே நன்றி. நன்றி.